திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் ஆசீர்வாத உபவாச ஜெபக்கூட்டம். இம்மாத ஜெபக்கூட்டம் ஆகஸ்ட் 9. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் MT ஜெகன். கர்த்தரை மாதிரி நம்ம நேசிச்சவங்க வேற யாருமே கிடையாது. அவரே ஒரு காரியத்தை கொடுக்காம வச்சிருக்கிறாருன்னா இப்ப அது நமக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அவருக்கு ஏற்ற நேரத்தில் அதை கொடுப்பாரு. சுவிசேஷகர் எல் வின்சென்ட்ராஜ். எத்தனை நாளைக்கு கனி கொடுக்காமல் இருப்பாய்? எத்தனை நாளைக்கு வேதத்தை நம்பாமல் ஜெபிக்காமல் இருப்பாய்? எனக்காக ஜீவனையை கொடுத்தார். இனி என் வாழ்க்கை அவருக்காக. பாடல் மற்றும் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் திண்டுக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து காலை 9 மணிக்கு பேருந்து புறப்பட்டு வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெபமையம் வருவதற்கும், மீண்டும் ஜெபக்கூட்டம் முடிந்தவுடன் ஜெபமையத்திலிருந்து செல்வதற்கும் சிறப்பு பேருந்து வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்னும் சில தகவலுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வாசம் பண்ணும் பரிசுத்தரே, இஸ்ரவேலின் தூவிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே, உம்மை வாயார வாழ்த்துகிறேன், உம்மை மனதார போற்றுகிறேன், உம்மை வாயார வாழ்த்துகிறேன், உம்மை மனதார போற்றுகிறேன். இஸ்ரவேலின் தூவிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே, ஸ்தோத்திர பலியிடுவேன், செய்த நன்மை நினைக்கின்றேன், நன்றி சொல்லிடுவேன், மகிமைப்படுத்திடுவேன், ஸ்தோத்திர பலியிடுவேன், செய்த நன்மை நினைக்கின்றேன், நன்றி சொல்லிடுவேன், மகிமைப்படுத்திடுவேன். மகிமை உமக்கு மகிமை, மகிமை உமக்கு மகிமை. Hallelujah, 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 hallelujah. தகப்பன் கைவிட்டாலும் நீர் என்னை சேர்த்து கொண்டீர், பெற்ற தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை அணைத்துக் கொண்டீர். தகப்பன் கைவிட்டாலும் நீர் என்னை சேர்த்து கொண்டீர், பெற்ற தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை அணைத்துக் கொண்டீர். தாயே என் தந்தையே, தாயே என் தந்தையே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
வல்லவரே. ஜீவனுள்ள தேவன் நீரே, ஜீவாதிபதி நீரே, வானம் பூமி படைத்தவரே, நீ சர்வ வல்லவரே. ஜீவனுள்ள தேவன் நீரே, ஜீவாதிபதி நீரே, ஜீவனே என் பலனே, ஜீவனே என் பலனே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இஸ்ரவேலின் தொகுதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே, இஸ்ரவேலின் தொகுதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே, உம்மை வாயார வாழ்த்துகிறே, உம்மை மனதார போற்றுகிறே, உம்மை வாயார வாழ்த்துகிறே, உம்மை மனதார போற்றுகிறே, உம்மை வாயார வாழ்த்துகிறே, உம்மை மனதார போற்றுகிறே, உம்மை வாயார வாழ்த்துகிறே, உம்மை மனதார போற்றுகிறே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்க்கிறோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளில் நம்மளை கட்டாய ஆசீர்வதித்து நடத்துவார். இன்றைக்கும் கூட ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 10:7 நாம் வாசித்தால், ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் தொடங்கினார்களாம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு எச்சரிப்பையும் ஒரு ஆலோசனையும் நமக்கு சொல்லுவதை பார்க்கிறோம். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள். நோவாவின் காலத்தில் அதான் நடந்தார். இயேசு சொன்னார்ல, நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்கும். ஜனங்கள் உண்டார்கள், குடித்தார்கள், திருமணம் பண்ணினார்கள், இப்படி உலக காரியத்திலே இருந்தார்கள். பெரு வெள்ளம் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்களாம். அவர்களுக்கு உணர்வே கிடையாது. இப்படிப்பட்ட உலகத்தில் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஓடிக்கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதுக்கெடுத்தாலும் பணம் சம்பாதிக்கணும், நாடு விட்டு நாடு போகணும், பெற்றோர்களை மறக்கணும், புசிக்கணும், குடிக்கணும், சம்பாதிக்கணும், விளையாடணும். விளையாட்டுனா உடற்பயிற்சி விளையாட்டு இருக்குல்ல, அந்த விளையாட்டை சொல்லலை. காதல், மோகம் எல்லாம் செல்ஃபோன் தான். ரம்மி விளையாட்டு. உங்கள் பணத்தை எப்படி இழப்பது சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி கள்ள உறவு வைக்கிறது, இதெல்லாம் நிறைய நடக்கிறது. இப்படிப்பட்ட இந்த பொல்லாத உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வேதம் நமக்கு அருமையாக சொல்லுகிறது. பவுல் மட்டும் அதை எழுதலைங்க, ஆண்டவராகிய இயேசுவே சொல்கிறாரு. லூக்கா 21:34 நாம் வாசித்து பார்த்தால், களியாட்டத்தாலும் குடிவெறியாலும் பெருந்தீண்டினாலும் உங்கள் இருதயம் பாரமடையாதபடி எந்நேரமும் ஜெபித்து விழிப்பாயிருங்கள். அதில் சொல்கிறாரு, லௌகீக கவலை, பெருந்தீனி அப்படி சொல்லிட்டு கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? களியாட்டங்கள், ஒரே விழா, ஒரே ஃபெஸ்டிவல், திருமண நாள், பிறந்த நாள், செலிப்ரேஷன் நாள், இது இப்படி ஞானஸ்தானம் எடுத்து இத்தனை வருஷம் ஆச்சு, ரட்சிக்கப்பட்டு எவ்வளோ நாள், இப்போ அது கூட சடங்காச்சாரம் வந்துருச்சு. அங்கே இத்தனை வருஷம் அனுபவம் அப்படி இப்படின்னு சொல்லி, கர்த்தருக்குத்தான் மகிமை வரணும், தெய்வ பயத்தோடு நம்ம வாழணும். ஏன்னா நம்ம வாழ்கிற காலம் பொல்லாத காலம், பொல்லாத காலம். ஜனங்கள் தேவ கோபத்துக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் இந்த விளையாடினவங்க யார் தெரியுமா? சாதாரண ஆள் இல்லைங்க. எல்லாரும் மேகத்தின் கீழ் நடந்தவங்க. 1 கொரிந்தியர் 10 1 4 முடிய வாசித்து பார்த்து, உட்கார்ந்து புசித்து குடித்து விளையாடினவர்கள் யார் தெரியுமா?
கர்த்தரை அறியாதவர்கள் அல்ல, ரட்சிக்கப்படாதவர்கள், மேகத்தின் கீழ் நடந்தவர்கள், செங்கடலில் ஞானஸ்தானம் பெற்றவர்கள், தண்ணீரை ஞான கண்மலையை குடித்தவர்கள், தேவனை உள்ளும் புறமாய் அறிந்தவர்கள். நாளாக நாளாக உலகம் அவர்களுக்குள்ள வந்து இச்சை வந்து அவர்களை மேற்கொண்டுருச்சு. தேவனை விட்டு அசட்டை பண்றாங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், ஏலியின் பிள்ளைகள் பலி செலுத்துறதுக்கு முன்னாடி வலுக்கட்டாயமா என்ன செய்வாங்களா, அந்த இறைச்சியை பறிப்பாங்க, பெண்களோடு தவற பழகுறாங்க. இதெல்லாம் விளையாட்டா மாறிடுச்சு. கடைசியில் தேவ கோபத்துக்கு உள்ளாயிட்டாங்க. இப்படி ஆண்டவரோடு நடந்து புறக்கணித்த சபை இன்னைக்கு ஜெபத்தை விட்டுட்டு, துதியை விட்டுட்டு, பரிசுத்தத்தை விட்டுட்டு எல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாறி இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் ஜெபத்துக்கு 1 நிமிஷம், பிரசங்கத்துக்கு 5 நிமிஷம். ஆனால் மற்ற காரியங்களுக்கு அவர் நிறைய நேரத்தை எடுத்து வீணடிக்கிறார்கள். ஒரு ஊழியமோ ஒரு சபையோ இன்றைக்கு ஒரு விளையாட்டு கூடாரமாக மாறக்கூடாது. கர்த்தர் பயப்படுகிற பயம் அங்கு உண்டாக்கப்படணும் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இதில் எழுதுகிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, அதனால தேவையில்லாத அந்த விளையாட்டு மோகங்கள்லாம் விட்டுட்டு கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார்ல, 1 கொரிந்தியர் 15:33 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுத்துருமா. கூடா நட்பு, வேண்டாத உறவுகள், வேண்டாத பரியாசங்கள், வேண்டாத அரட்டைகள் நம்மளை தேவன்கிட்ட பிரிச்சிரும், விளைக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நம்ம நோவாவின் காலத்தில் பாருங்க, ஜனங்கள் அப்படித்தான் இருந்தார்கள். உண்டார்கள், குடித்தார்கள், புசித்தார்கள், மயங்கினார்கள், பெண் கொண்டும் கொடுத்து வந்தார்கள், உணராது இருந்தார்கள். பெருவெள்ளம் வந்து வாரிக்கிட்டு போயிடுச்சு. ஆனால் நோவா ஒருவர் மட்டும் பயபக்தி உள்ளவனாகி ஒரு பேழையை உண்டு பண்ணி தன் குடும்பத்தை ரட்சிக்க விளையாட்டாய் அல்ல, உண்மையாய் தேவனை பின்பற்றி கிருபையை இரக்கத்தையும் பெற்றார். அந்த கிருபையை இரக்கத்தையும் காட்டுவதற்குத்தான் இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நம்ம மத்தியில் இறங்கி இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களை அர்ப்பணித்து, ஆண்டவரே இதுவரை ஏனோ தானோ என்று பின்பற்றின இந்த வாழ்க்கையெல்லாம் மாற்றி உத்தமமாய் உண்மையாய் நடக்க உதவி செய்யும் என்று சொல்லி பாருங்கள். இந்த நாளில் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தையை கேட்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய மகிமையும் வல்லமையும் கிருபை இறங்கி நடத்தட்டும். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. எல்லா ஆகாத விளையாட்டுத்தனத்தை மாற்றி தெய்வ பயத்தோடு உம்மை பின்பற்ற உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.